வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு ஜீவனாம்சம் தொடர்பாக ஒரு முக்கியமான தீர்ப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஜீவனாம்சம் தொடர்பாக 2-3 தீர்ப்பு போட்டிருக்கோம். இந்த தீர்ப்பும் கணவருக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு தான். ஜீவனாம்சம் பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில அடிப்படையான சட்டங்களை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதாவது பெண்கள் எந்தெந்த சட்டங்களுக்கு கீழே கணவர்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் கேட்கலாம் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காகவே தெரியணும். அதில் முதலாவதாக குற்றவியல் நடைமுறை சட்டம் 125. இந்த 125ல் ஜீவனாம்சம் குறித்து சொல்லியிருப்பாங்க. இந்த 125ல் உட்பிரிவு 4, 5 நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 125 சப்கிளாஸ் 4ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்தெந்த சூழ்நிலையில் கணவர்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் பெறுவதற்கு மனைவிக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 125 சப்கிளாஸ் 5ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு வழக்கில் ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட்ட பிறகு எந்தெந்த சூழ்நிலையில் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக இந்த சட்டப்பிரிவுகளை கற்பு நெறி தவறி வாழுதல், அதாவது கணவரோடு வேண்டுமென்றே சேர்ந்து வாழ மறுத்தல் மற்றும் இருவரும் தன்னிச்சையாக விருப்பப்பட்டு பிரிந்து வாழ்ந்து வருதல், இந்த 3 அடிப்படையில் மனைவிக்கு ஜீவனாம்சம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுபோக இந்து திருமண சட்டம் செக்ஷன் 24ல் இப்போ சிஆர்பிசி 125 பெண்கள் மட்டும்தான் வாங்க முடியும், கணவர் வாங்க முடியாது. ஆனால் இந்து திருமண சட்டம் பிரிவு 24க்கு கீழே இடைக்கால ஜீவனாம்சம் கணவன் மனைவி இருவருக்குமே பொருந்தும். அதே மாதிரி ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டுக்கு கீழேயும் மனைவி ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்து கொள்ளலாம். அதுபோக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழேயும் பெண்கள் கணவர்கிட்ட ஜீவனாம்சம் கேட்கலாம். முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னாச்சுன்னா, தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். வருமானம் வரக்கூடிய அளவுக்கு மனைவி வசதியாக வாழ்ந்து வந்தால் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்க ஒழுக்க நெறி தவறி வாழ்ந்துட்டு வந்தால் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்லை. வேண்டுமென்றே கணவரோடு சேர்ந்து வாழ மறுக்கும் மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்லை. இருவரும் பேசி வச்சுக்கிட்டு தனித்தனியாக செப்பரேட்டாக வாழ்ந்துட்டு வரும் பட்சத்தில் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த 4 கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கம், ஒரு நீதிமன்றம் சேர்ந்து வாழ சொல்லி உத்தரவிட்ட பிறகும் மனைவி சேர்ந்து வாழ மறுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஜீவனாம்சம் உண்டா. 2வது, கணவர் தன்னை எந்த வகையிலையும் கொடுமைப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத நிரூபிக்காத நிலையில் மனைவிக்கு ஜீவனாம்சம் உண்டா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற தீர்ப்புமே நான் ஒரு வழக்கு நடத்திட்டு வர்றேன், அதன் தொடர்ச்சியாக பார்த்த தீர்ப்பு தான் இது. இந்த வழக்கில் ஜெசி சாமி செல் கிருபாகரன் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கிறிஸ்டின். இவங்க 2 பேர்த்துக்கும் 10/7/2013 கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடக்குது. கணவருக்கு இது 2வது திருமணம். முதல் திருமணம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியலை. அவர் 2வதாக தான் ஜெஸ்ஸியை திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ண பிறகு இவங்க 2 பேருக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுது. அதனால் அந்த கணவர் ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸில் கோயம்புத்தூர் குடும்ப நல நீதிமன்றத்தில் தன் மனைவியே தன்னோடு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த நீதிமன்றத்திலேயே மனைவி எனக்கு மாதம் 5000 ரூபா ஜீவனாம்சம் தர உத்தரவிடணும்னு சொல்லி ஒரு எம்சி கேஸை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த 2 வழக்கையுமே நீதிபதி ஒன்றாக விசாரிக்கிறாரு. இதில் கணவர் அந்த ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் தாக்கல் செஞ்சுருக்கிற அந்த வழக்கில் என்ன ரீசன் சொல்லியிருக்காருன்னா, திருமணத்திற்கு பிறகு ஜெஸ்ஸி நோய்வாய்ப்பட்டுட்டாங்க, அவரால் வீட்டு வேலை எதையுமே செய்ய முடியலை. 2வது, இந்த ஜெஸ்ஸி அவங்க பெற்றோர் இருக்கிற வீட்டில் என்னை தனி கொடுத்தனம் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கிறார். மேலும் தன்னை அவங்க சரியாக பராமரிக்கிறது இல்லை, எனக்கு என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த 3 காரணங்களின் அடிப்படையில் அவங்க என் கூட சேர்ந்து வாழ மறுக்கிறாங்க, அதனால் என் மனைவி கூட இனி சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறார்.
இந்த வழக்கில் ஆஜரான மனைவி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, என் கணவர் நல்லவர் தான், ஆனால் என் கணவரின் தகப்பனார் என்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு, செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறாரு, அதுக்கு என் மாமியார் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுபோக என் மச்சினனும் என்னைய மன ரீதியாக துன்பப்படுத்துகிறான், என் சகோதரன்ற கூப்பிட்டு ஆவலாதிலாம் சொல்லியிருக்கிறாங்க, தங்கச்சி ஒருவேளை இறந்து போனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீ எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான், அதனால தான் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றேன்னு சொல்லி அவங்க டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. இந்த இருதரப்பு வழக்கையும் கேட்ட நீதிபதி என்ன செய்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, இந்த கணவர் தாக்கல் செஞ்ச ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் மனுவை அனுமதிக்கிறார். அதாவது மனைவி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு. அந்த எம்சி கேஸில் மாதம் 3000 ரூபா ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இந்த பொதுவான உத்தரவை எதிர்த்து கணவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகிறாரு. நீதியரசர் எம் தண்டாமணி தான் அந்த வழக்கை விசாரிக்கிறார். அப்போ கணவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செஞ்சுருக்க சமயத்தில் அந்த கணவரினுடைய அப்பாவும் அம்மாவும் இறந்து போடுறாங்க. இப்போ இவர் மேல்முறையீட்டை ஆர்கியூ பண்ணுறாரு. ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி போச்சு, என் முதல் திருமணம் காரணமாக அதை வச்சு என் மனைவி நான் கொடுமைப்படுத்துவதாக எதையுமே சொல்லலை, எங்கள் அப்பா மீது எங்கள் அம்மா மீது தான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, தற்போது எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, நான் அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன், என் மனைவி கூட நான் சேர்ந்து வாழ ஆசை தான் படுறேன், ஆனால் என் மனைவி தான் வேண்டுமென்ற என்கிட்ட சேர்ந்து வாழ வரமாட்டேக்காங்க, பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க, அவங்க சொல்லியிருக்கிறது என் மேலே எந்த அலிகேஷன் சொல்லலை, நான் கொடுமைப்படுத்துவதாகவோ, நான் அசிங்கமாக பேசுவதாகவோ, நான் அடித்து உதைப்பதாகவோ, அல்லது நான் பராமரிக்க மறுப்பதாகவோ அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எதையுமே சொல்லலை. அவங்க சொல்லிக்க ஒரே குற்றச்சாட்டு எங்கள் அப்பா தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னா. ஆனால் இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, நான் குடும்ப நீதிமன்றம் சேர்ந்து வாழன்னு சொல்லி உத்தரவிட்ட பிறகு என் மனைவிக்கு சேர்ந்து வாழ வர சொல்லி நான் பல கடிதங்கள் அனுப்பியிருக்கிறேன், ஆனால் என் மனைவி ஒரு பதில் கடிதம் கூட அனுப்பலை, இப்போ வரைக்கும் சேர்ந்து வாழவும் ட்ரை பண்ணலை, இப்போ நான் அந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டதுனால நான் தனியாக தான் இருக்கிறேன், என் மனைவியை நான் சந்தோஷமாக பராமரிச்சுக்கிறேன், ஆனால் என் மனைவி கூப்பிட்டும் வர மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூமெண்ட் வைக்கிறார். இதனை எதிர்த்து மனைவி வாதிடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, நான் வேண்டுமென்றே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரல, என் மாமனார் என்னை செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணார், அதனால தான் நான் பிரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தேன், இப்போ என் மாமனாரும் என் மாமியாரும் இறந்துட்டாலும் கூட என் மச்சினை அதை என் கணவருடைய தம்பி என்னுடைய சகோதரர்கிட்ட மிரட்டி இருக்கிறாரு, அதனால் அங்கே போய் என் கணவரோட உயிருக்கு சேர்ந்து வாழும்பொழுது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதனால் சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னாச்சுன்னா, இந்த மனைவி கணவர் மீது எந்த குற்றச்சாட்டையும் வைக்கலை, கணவருடைய தகப்பனார் மீது மட்டும்தான் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது மாமியார் இதற்கு சப்போர்ட் பண்ணி செயல்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த கணவர் அவருடைய தகப்பனாரை கண்டிக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் சொல்லியிருக்காங்க. இப்போது மாமனார் மாமியார் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, கணவர் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு வர்றாரு. ஸோ இப்போ போய் மனைவி நிம்மதியாக தனியாக வாழலாம், ஆனால் அவங்க வேண்டுமென்றே கணவரோடு சேர்ந்து வாழ மறுக்கிறாங்க. அப்படி வேண்டுமென்றே கணவரோடு சேர்ந்து வாழும் மனைவிக்கு ஜீவனாம்சம் பெறுவதற்கு உரிமை இல்லை. அதனால் கீழமை நீதிமன்றம் மாதம் 3000 ரூபா கொடுக்க சொல்லி இட்டிருக்கிற உத்தரவின் பலனை அனுபவிப்பதற்கு இந்த மனைவிக்கு தகுதி இல்லை, அதனால் ஜீவனாம்சம் மனைவிக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த கிழமை நீதிமன்றம் மாதம் 3000 ரூபா கொடுக்க சொல்லி பிறப்பித்த உத்தரவை ரத்து செஞ்சிடுறாங்க. மேலும் நீதிபதி என்ன சொல்கிறாரு, நீ எப்போ வேணாலும் கணவரோட போய் சேர்ந்து வாழலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் மனைவிக்கு ஆதரவாக வழங்கப்பட்டிருந்த ஜீவனாம்ச கட்டளையை நீதிபதி ரத்து செஞ்சு உத்தரவிட்டிருக்கார். இப்போ இந்த வழக்கின் தீர்ப்பிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னாச்சுன்னா, சிம்பிள் விஷயந்தான். அதாவது நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கணவரோடு சேர்ந்து வாழ மறுக்கும் மனைவிக்கு ஜீவனாம்சம் கிடையாது. ரெண்டாவது, கணவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் கணவரை சுற்றி இருப்பவர்கள் ஒரு கொடுமை செய்ததாக கூறி
அவர்கள் இறந்த பிறகு அதே காரணத்தையும் திரும்பவும் சொல்லி எனக்கு பயமாக இருக்குது, அதனால் கணவரோடு சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வாதத்தை ஏற்க முடியாது. அப்படி தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கிற ஒரு மனைவி கணவரோடு வேண்டுமென்றே சேர்ந்து வாழ மறுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் வழக்குகளில் நீங்கள் நாம் போடுற தீர்ப்புகளை அப்ளை பண்ணும்போது கண்ணை மூடிக்கிட்டு அப்ளை பண்ணிடக்கூடாது. உங்கள் வழக்கின் தன்மையும் இப்போ நாம் போட்டிருக்கிற முன் தீர்ப்பும் ஒத்து போகணும். நீங்கள் பொதுவாகவே டக்குன்னு எடுத்து கொடுத்துட முடியாது. முதல்ல நீதிமன்றத்தில் நீங்கள் ரெஸ்டிடியூஷன் கான்ஜுகேட்டிவ் ரைட்ஸில் மனைவியை சேர்த்து வைக்க சொல்லி ஒரு வழக்கை போடணும். அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயித்த பிறகு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி தேவையான ஸ்டெப்ஸை எடுத்தும் மனைவி சேர்ந்து வாழ மறுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வச்சுருந்தால் மட்டும்தான் இந்த தீர்ப்பு பொருந்தும். இல்லைன்னா இந்த தீர்ப்பு பொருந்தாது. இப்போ மனைவி வேண்டுமென்றே சேர்ந்து வாழ மறுக்கிறார் அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கு எப்படி நிரூபிக்கிறது? நம்ம மனைவியை சேர்ந்து வாழவாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அறிவிப்பு அனுப்பலாம், அல்லது நீங்கள் ஒரு லெட்டர் எழுதலாம், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சர் அனுப்பலாம், இல்லை மெயில் அனுப்பலாம். நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் தொடர்ந்து அனுப்புனா போதாது. நீங்கள் அடுத்தடுத்து சேர்ந்து வாழறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்கணும். இப்போ பொதுவாகவே நீங்கள் டைவர்ஸ் போடுறீங்க, நீங்கள் விவாகரத்து போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் மனுவில் என்ன இருக்கணும்னா, சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு எங்கள் வாழ்க்கை சிதைந்து விட்டது, இனிமேல் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை, நான் போய் சேர்ந்து வாழ்ந்தேன்னா என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ப்ளீடிங்ஸில் கொண்டு வரணும். இப்போ நான்லாம் ஒரு டைவர்ஸ் வழக்கு போடுறேன்னா, நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு பேய் வீட்டில் நுழைஞ்ச மாதிரி இருக்குது, கணவரையோ மனைவியை பார்த்தாலே ஒரு பேயை பார்த்த மாதிரி எனக்கு இருக்குது, நான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். ப்ளீடிங்ஸில் கொண்டு வந்துடணும். இதே போல் நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு வழக்கில் கட்சி பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி கட்சி பண்ணணும்? என் கணவர் மீது அல்லது மனைவி மீது நான் உயிரையே வச்சுருக்கேன், அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை, அவருக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன், அவர் காலடியிலேயே விழுந்து கிடக்க நான் தயாராக இருக்கிறேன், அவர் மீது நான் உயிரையே வச்சிருக்கிறேன், இந்த உலகத்தில் அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்ஸ் வேர்ட்ஸை ப்ளீடிங்ஸில் கொண்டு வரணும். நம்ம ப்ளீடிங்ஸை பார்த்தவனையே ஆஹா இப்படி ஒரு அன்பா, இப்படி ஒரு காதலா அப்படின்னு நினச்சி ஜட்ஜு நம்ம ப்ளீடிங்ஸ்னால ஈர்க்கப்படணும். சில பேர்லாம் டைவர்ஸ் ஓபி போடுவாங்க, எடுத்த உடனே என் மனைவி அதை செஞ்சா இதை செஞ்சான்னு சொல்லி போட்டுருவாங்க, எந்த ஆதாரமும் இருக்காது. அப்படி உள்ள வழக்குகள்லாம் எப்படி ஜெயிக்கும்? டைவர்ஸோ அல்லது சேர்த்து வைக்க சொல்லியோ மனு போடும்போது கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணி நாம் நிரூபிக்கக்கூடிய சங்கதிகளை மட்டும்தான் ப்ளீடிங்ஸில் கொண்டு வரணும். சேர்ந்த வாழ வாய்ப்பே இல்லை, எங்கள் வாழ்க்கை சிதைந்து விட்டது அல்லது முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லணும். சேர்ந்து வாழ்கிறதா இருந்தால் நான் உயிரே வச்சுருக்கேன்னு சொல்லி காதல் வசனங்களை ப்ளீடிங்ஸில் கொண்டு வரணும். இல்லைன்னா நம்ம வழக்கு நமக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொன்ன முழு தீர்ப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு உதவும். உங்களுக்கும் இது போன்ற பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் இந்த தீர்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வழக்கில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை பாருங்கள். நன்றி.